உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்களும் பக்கத்தில் பார்த்து வாழ்த்துங்க. பிரைஸ் லார்ட். உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, போன வாரம் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? ஆச்சரியமான பாதுகாப்பு, ஆச்சரியமான மறுசீரமைப்பு, ஆச்சரியமான தோட்டம், ஆச்சரியமான உற்பத்தி, 4 காரியங்களை ஃப்ரெஷ் டேஸ் ஆர் அப்பான் அஸ். புதிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் புதிய நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு நம்ம பார்த்தோம். சரி, வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தார்? வாட்ஸ் அ ப்ராமிஸ் வேர்ட்? வெரி குட் அப்ரஹாம். மதில்களை எடுப்பிக்கும் நாள் வந்தது. சரி, என்ன 4 காரியம் சொன்னேன்? போச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நாள் நமக்கு பெருமையின் இருதயம். ஆண்டவர் நம்முடைய மதில்களை என்றால் இடிந்து போன காரியங்கள் எதெல்லாம் இடிஞ்சு போச்சோ அவற்றெல்லாம் எடுப்பிக்கிறார், மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறார். ரீபில்ட் பண்ணோன்னா நமக்கு பெருமையின் இருதயம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன சொன்ன? நமக்கு விருப்பத்தின் இருதயம், ஹார்ட் ஆஃப் டிசையர் இருக்க வேண்டும். அந்த ஹார்ட் ஆஃப் டிசையர் கமிட்மெண்ட்டாக மாறணும், அர்ப்பணிப்பாக மாறணும். அப்பிறகு அவர் தேவனுடைய இருதயமாய் தேவன் அதை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி செய்யும் பொழுது நம்முடைய மதில்களை தேவன் கட்டுவார், நம்முடைய குடும்பத்தை தேவன் கட்டுவார், வேலை ஸ்தலங்களை கட்டுவார், வியாபாரத்தை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார். நம்ம மேலே கர்த்தர் எப்பொழுதுமே ஆவல் உள்ளவராய் உன் மதில்களை தேவன் எடுப்பிக்கும் நாட்கள், the days for building your walls will come. Hallelujah. அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் என்னுடைய மதில்களை எடுப்பித்து கட்டுவார். ஹல்லேலூயா. எனக்கென்று தேவன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சுருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் யோசித்து பார்த்தோம், அந்த வார்த்தைகளை யோசித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் பேச வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சரி, 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் நிறைய பிள்ளைங்க அவார்டு வாங்குறாங்க பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆச்சரியம். கர்த்தர் தேவன் ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய பிரச்சனை, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறது அதை விட பெரிய பிரச்சனை, அவார்டு வாங்கிறது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? ஆண்டவர் தேவன் அப்போ அவங்களுக்கு அவார்டு வாங்கணுமன்ற ஒரு ஜீல் அவங்களுக்கு இருக்குது, அதனால் அவார்டு வாங்குறாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவன் ஒரு பெரிய உற்சாகத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் அது உள்ளத்தில் அதிகமாய் வாஞ்சை இருக்க வேண்டும். போன இந்த மாதம் வாக்குத்தத்தத்தில் பார்த்து பாருங்கள், அருமையான தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்கணும்னு நினச்சா பிடிச்சிடறான். அவன் சொல்கிறான், சப்பானியும் குருடன் தடுத்துருவாங்கப்பா, நீ உள்ளவே வர முறை. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், எப்படி ஆண்டவரை போகிறது? எல்லாம் ஃபுல்லாக எப்படி அவன் சப்பானியை போய் எப்படி கொள்றது? சப்பானி விட கொல்லக்கூடாது, அவனே ஒன்றுமே இல்லை, எப்படி கொண்டு? அப்போ ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, அந்த வாட்டர் சேனல் போகும், கிதரோன் நாட்டில் அந்த பேலஸுக்கு வாட்டர் சேனல் போகும், அதுதான் சிலோன் குளத்துக்கு போகிற வாட்டர் சேனலு. அந்த சேனல் வழியாக உள்ளே போயிட்டு முறியடிச்சிட்டு என்ன பியூட்டிஃபுல் பிளான் கொடுக்குறாரு. கரெக்டாக என்ன பண்ண அனுப்புகிறான், எல்லாம் போயிட்டு அந்த வாட்டர் சேனல் வழியாக போயிட்டு அந்த சீயோனை பிடித்து விடுகிறார்கள், மில்கோவை பிடித்து விடுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் தேவன் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. சீக்ரெட்ஸ், அந்த ஒளிப்படத்தில் ஒரு பொக்கிஷம் தருவோம் சொன்னார் பார் சைரஸுக்கு. அதுபோல் ஆண்டவர் என்ன செய்வார்?
ஒளிப்படுத்திருக்கிற காரியங்களை உனக்கு கற்பிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோ வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா. சரி, 4 காரியங்களை நம்ம ஆண்டவர் இன்றைக்கு இந்த சாப்டரில் நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஒன்று, நம்முடைய காங்கிரிகேஷன், நம்முடைய சபை, அது தேவனுடைய மந்தை. ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய மந்தையை மேய்க்கிறானோ அதுபோல தேவனால், ஆண்டவராக இயேசுவினால் அந்த சபை மேய்க்கப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது அர்த்தம். ஃப்ளாக் ஆஃப் காட். இது யாருடைய சபை? ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு பேர் இருக்கும், ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பிஸ்னஸ் பேர், அந்த பேரில் தான் அந்த பிஸ்னஸ் இருக்கும். டாட்டா பிஸ்னஸ் பார்த்தீங்களா, அதானி அம்பானி பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அம்பானி பெட்ரோல் பங்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள், எல்லாம் அவங்க பேரில் இருக்கும். ஆனால் இதுக்கு 1000 தான் பேர் வச்சாலும் இது எப்படிப்பட்டது? தேவனுடைய சபை, மந்தை. ஹல்லேலூயா. எப்ரோன்னு பேர் வச்சுக்கலாம், ஆனால் அந்த எப்ரோன் யாருடையது? இயேசு தான் சொந்தக்கார், அவர் தான் ஓனர். அவர் இன்கம் டேக்ஸில் கட்ட மாட்டார், சேல்ஸ் டாக்ஸ் பே பண்ண மாட்டார். பரலோகத்தினுடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆனால் ஃப்ளாக் ஆஃப் காட், நான் தேவனுடைய மந்தை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே நான் போகிற சபை யாருடைய சபையும் இல்லை, அது உம்முடைய சபை ஆண்டவரே. ரெண்டாவது, ஃப்ளாக் ஆஃப் ஈகர்னஸ், என்ன, உற்சாகமாக இருக்க வேண்டும். சபைக்கு வரும்பொழுது ஏனோ தானோ என்று வரக்கூடாது. ஏதோ போகிறேன், ஏதோ எங்கே ஏதோ வாழறேன் அப்படின்னு போகக்கூடாது. சபைக்கு போகும்போது எங்கே போகிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். பற்றியா ஒரு கிங் சொல்கிறான் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்ல, அதனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். தாவீது 4க்கு 4 விருத்திருந்தார், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் 4க்கு 4 விருத்தி ஆகணுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். எந்த வியாதி இல்லாமல் இருக்கணுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. படிக்கட்டில் தழுக்கி விடாமல் இருக்கணுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். இல்லைன்னா யாராவது தண்ணி ஊற்றிடுவாங்க. ஃப்ளாக் ஆஃப் ஈகர்னஸ், உற்சாகம். மிக மிக காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிறேன், நைட்டியாக டிசைட் பண்ணேன், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு டிசைட் பண்ணுற மாதிரி, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாஞ்சை உங்களுக்கு இருக்கு. நாங்கள் ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணுவோம், நைட்டு உட்காந்து, நேற்று ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அவார்ட் ஃபங்க்ஷன், என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபோன் மேலே ஃபோனாக அடிக்கிறாங்க, இன்விடேஷன் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அது என்ன பண்ண, ரொம்ப ரொம்ப க்ளோஸ். என்னுடைய கிளாஸ்மேட்டோடைய ஃபங்க்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், அவார்ட் ஃபங்க்ஷன். நான் எடுக்கவே இல்லை ஃபோனை. அப்புறமா ரொம்ப அடிச்சுட்டேன்னு சொன்னேன், நாளைக்கு எனக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால சனிக்கிழமை என்னால் வர முடியாது. இப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்ல, மனசாட்சியோடு தான் பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, மனசாட்சி இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்ற ஃப்ரெண்டு இல்லை ஒன்றா ஸ்கூல் இது யூனிவர்சிட்டி. அப்போ அவர் சொல்ல, நீ மனசாட்சி இல்லாமல் பேசுகிற. இல்லை, மனசாட்சியோடு தான் பேசுகிறேன். நான் அங்கேருந்து உட்காந்துட்டு எப்படி போய் வந்து சபையில் நிற்க முடியும்? அது இன்னைக்கு மெசேஜே மாறி போன இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு தெரியாது இந்த மெசேஜ். அப்போது ஆண்டவர்கிட்ட தேவன் இப்போ எனக்கு நான் என்ன பண்ணுறேன், சுத்த மனசாட்சியோடு நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உற்சாகம் அப்போ மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ நேற்று நைட்டெல்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தோமே, பற்றியா நம்ம சரியாக ஆண்டவர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி போகணும் தோணும். யோ இப்படி ஊர் சுற்றிட்டு வந்து நேரம் வந்து என் சமூகத்தில் நிற்கிறியே அப்படின்னு தேவன் நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. ஃப்ளாக் ஆஃப் ஈகர்னஸ், உற்சாகம். நாளைக்கு சபை ஆண்டவருடைய சமூகத்தில் அது மிக மிக காரியம். சரியா? மூன்றாவது காரியம், ஃப்ளாக் ஆஃப் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உதாரணமாய் மாற வேண்டும். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அவன் அவார்டு வாங்குறான், அவார்டு வாங்கினோடனே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. வந்து அங்கே அத்தனை பேருக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்பொழுது அங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி போவாங்க, டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. ஏய் அவார்டு வின்னர்ரா, அவார்டு வின்னர். ஹல்லேலூயா.
ஜெயபஸ் மோகனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அவார்டு வின்னர். ஹல்லேலூயா. சரி, அவார்டு வின்னர். கர்த்தர் நம்மளை உதாரணமாக சொல்லுங்க, உதாரணமாக வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன உதாரணமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த முகத்தில் காமிக்கவே கூடாது. காமிச்சு என்ன அவர் என்ன கொடுக்க போகிறார்? 10 பைசா உன்னை பார்த்தா ஓடி போடுவோம். உங்கள் பிரச்சனையை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிங்க, ஒரு ஆள் கூட உங்க கூட இருக்க மாட்டாங்க. அதனால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் விட்டு கூட வெளிச்சம் வரக்கூடாது. சுத்தம் டைட்டாக மூடிட்டு ஆண்டவரே ஜோதிகளின் பிதா ஒருத்தர் இருக்கிறார், ஃபாதர் ஆஃப் லைட்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். நீங்கள் இருளில் உட்காந்தா அங்கே வெளிச்சத்தை கர்த்தர் காண்பார். அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே அந்த வெளிச்சம் என் மேலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃப்ளாக் ஆஃப் எக்ஸாம்பிள். நீங்களை கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, அங்கே கடவுள் உங்களை எக்ஸாம்பிளாக வைப்பார், சிம்பிளாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடம் மாறும். எங்கள் கம்பெனி இங்கே ஆரம்பித்த பொழுது இந்த நுங்கம்பாக்கத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கள் போர்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாங்க 23 அடியில் அன்றைக்கி 84 85 பார்த்தீங்கன்னா 23 அடியில் இந்த எடிபிள்எஸ் போர்டு இருந்துச்சு. 8 இடத்துல இருக்கும் 23 அடி போர்டு. 8 இடத்துல இருக்கும். கீழ்பாக்கு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் 23க்கு 20 அடி பெரிய பேனர், லீடர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இது பில்டர்ஸ் ஆஃப் ஹெவன் எர்த் அப்படின்னு இருக்கும் அந்த ஆண்டவர். அது போல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணார்? நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளமாக வைப்பார். எப்ரோன் வந்துச்சு, எப்ரோன் கர்த்தர் எங்களை அடுத்த லிட்ரேச்சர் சென்டர் அது இதுன்னு கர்த்தர் அடையாளமாக மாற்றணும். அதுபோல் கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்றுவார். ஏதோ ஒரு சின்ன இதுலேருந்து 150க்கு 50 150க்கு 10 ரூமில் இருந்து மரித்து போவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உன் தெருவில் கர்த்தர் உன்னை அடையாளமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஸோ உதாரணத்தின் மந்தை, ஃப்ளாக் ஆஃப் எக்ஸ். ஏன்னா அந்த மந்தையில் கர்த்தர் உங்களுக்கு உதாரணமாக வச்சுருக்கிறார். ஃப்ளாக் ஆஃப் சீஃப் ஷெப்பர்ட், பிரதான மேய்ப்பன் மந்தை. சாதாரணமான விசுவாசி இல்லை, வெறும் எப்ரோன் விசுவாசி இல்லை, பரலோகத்துக்கு சொந்தக்காரன். சொல்லுங்கள், நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். இங்கே நம்ம சின்ன அப்படியே வாசப்படியில் மேலே ஏறி வாழலாம், ஆனால் அதில் வழி. ஆனால் ஒரு நாள் இருக்குது, எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியும் மறுபடியும் வரப்போகிறார். வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஆக்சிஜன் எல்லாமே மேலே பறக்க போகிறோம். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு 4 காரியங்களை கர்த்தரை கற்றுத்தர போகிறார். சரி, அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலமற்ற சேவையை செய்ய வேண்டும். எனக்கு ரொம்ப அந்த ஜெயின்ஸை ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நிறைய பேர் ஜெயின்ஸ் இருக்காங்க. ஒரு 20 பேருக்கு மேலே ஜெயின்ஸ் இருக்காங்க. நான் எங்கே ஏதாவது திங்ஸ் வாங்கின விட ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் கூட ஜெயின் ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க நல்ல உண்மை உத்தமத்தில் இருக்காங்க, நல்லா அருமையாக சேவை செய்வாங்க. நீங்கள் பார்த்துறீங்களா? இந்த இதில் தான் வெள்ளம்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாப்பாடை எடுத்து அவங்களே போட்டு அவங்களே சமைச்சிட்டு ரொம்ப பயங்கரமான அருமையான ஒரு இதில் ஜெயின்ஸ் இவங்க இது என்ன ராஜஸ்தானில் அவர்களேருந்து வந்தவங்க நல்லா அருமையாக பாப்பா. அப்படிப்பட்ட உணர்வு ஆண்டவர் இல்லை என்றாலும் தேவனுக்கென்று ஆண்டவர் எதெல்லாம் கற்பித்தாதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறார். நம்ம மறந்து போயிடுறோம். அதெல்லாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, 4 காரியங்களை குயிக்காக கவனிப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க இரக்கம் உள்ளவராக இருக்கணும். இந்த அதிகாரத்தை பேதுரு எழுதுகின்றார். 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1வது வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். அவன் என்ன சொல்றான்? தன்னை ஒரு எல்டரா காமிச்சிக்கிறான். நான் உடன் மூப்பனும், பெரிய நான் அப்போஸ்தலர், நான் பெரிய பாஸ்டர், நான் பிஷப்னு சொல்ல, உடன் மூப்பன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும். கிறிஸ்துவின் 2வது டிகிரி என்ன? இது பிஎஸ்சி. அதுக்கப்புறம் எம்ஏ என்ன? கிறிஸ்துவின்
பாடுகளுக்கு சாட்சியும். சாட்சி. இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும். வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி. டாக்டரேட் 3 டிகிரி அவன் வாங்கிடுறான் பாருங்க. 3 டிகிரி. கிறிஸ்துவிடம் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி. பார்ட்னர்ன்றான். நான் தான்டா பரலோகத்துக்கு போவேன், கட்டாயம் நான் போவேன்டா. அதான் நிச்சயம். ஏன்னா அவனுக்கு தெரியுது, இயேசுவோடு கூட இருந்தவன், மறுரூப மறையில் இயேசுவை பார்த்தவன், முகமுகமாக பார்த்தவன், மோசையை பார்த்துருக்கான், எலியாவை பார்த்துருக்கான், நடுப்பத்தில் இயேசு அப்படியே ஆண்டவர் காட்சியை பார்த்துருக்குறான். அந்த பார்த்தனால அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசு திரும்ப வர போகிறாரு, நம்மெல்லாம் அழைத்து செல்ல போகிறாரு. அதனால் அவருக்காக எவ்வளோ பாடுகளையும் நாம் சகிக்க முடியும். கொள்கைக்காக ஒருத்தன் வாழறான் இல்லையா, கொள்கைக்காக சாகுறாங்க. எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்து கல்யாணமே பள்ளிக்காக வாழறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் வந்து சாக்ரிஃபைஸ் லைஃப்பை செய்கிறாங்க. ஏன் நான் தேவனுக்காக செய்யக்கூடாது? அல்லேலூயா. பங்காளி பார்ட்னர்ன்ற பாருங்க. நான் புத்தி சொல்லுகிறேன். அதனால் இத்தனை குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால நான் புத்தி சொல்கிறதுல தவறு இல்லை. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவன் என்ன பண்ணுறான்? முதல்ல இயேசுவை மறுரூப மலையில் பார்க்கின்றான், பிறகு இயேசுவோடு கூட பழகுறான், தன்னோட வாழ்க்கையில் அற்புதங்களை அவன் பார்க்கின்றான். அவன் ஒரே நிமிஷத்தில் அவன் படகுகள் நிரம்பத்தக்கதாக அற்புதங்களை பார்க்கின்றான். இயேசுவோடு கூட பயணம் செல்கின்றான். காற்றையும் கடலையும் அதட்டினதை பார்க்கின்றான். அந்த இது எவீருடைய பிள்ளை அவன் உயிரோடு எழுந்த கூட இருந்து அவன் பார்க்கின்றான். எல்லா இடங்களிலும் இயேசுவை பின்பற்றி வந்த ஒரு அருமையான ஒரு சீஷன். பிறகு அவன் பார்க்கின்றான், ஆண்டவர் தன்னை கொண்டு உபயோகப்படுத்த போகிறார். அவர் மரணத்துக்கு பிறகு அவனுடைய பிரசங்கத்தில் பெண்டிகாஸ்ட் டேயில் பேசுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் மேலே ஆண்டவர் பெரிய திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய அருமையான ஒரு இது அப்போஸ்தலனாய் அவன் இருக்கிறத பார்க்கணும். அவனோடு கூட தேவன் பேசுகிறார். அந்த வசனங்களை வாசிங்க. யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் புஸ்தகம் 22ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, முதல்ல ஒரு தடவை கேட்டுறது வந்து என்னை நேசிக்கிறாயா, டூ யூ லவ் மீ அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இந்த சைமன் சன் ஆஃப் ஜோனா, டூ யூ லவ் மீ அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் அவன் கேட்குறாரு, 2வது கேட்குறாரு, டு யூ லவ் மீ. அவனை சொல்கிறான், யூ நோ தட் ஐ லவ் யூ காட் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டோட கேட்குறாரு. முன்னாடி ஒரு தடவை, செகண்ட் ஒரு தடவை, 3 டைம் கேட்குறாரு. முதல்ல கேட்கும் பொழுது அதில் என்னவா, அகப்பே லவ். அகப்பேனா வந்து சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகத்தின். நீ உன்னால் தியாகம் செய்ய முடியுமா? உன்னால் தியாகம் செய்ய முடியுமா? உண்மையாலுமே நீ என்னை நேசிக்கிறியா? நான் எவ்வளோ தியாகம் செஞ்சேன். ஹல்லேலூயா. என்னுடைய உயிரே நான் கொடுத்தனே இல்லையா? எல்லாம் உயிர் தெழுந்த பிறகு தானே நடக்குது. 21ஆம் அதிகாரம் 27 பிறகு வந்தோடனே மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறாரு. இவர் மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறாரு. உடனே சொல்கிறாரு, நீ என்னை ஒன்று உண்மையாலுமே நேசிச்சினா நீ மறுபடியும் மீன் பிடிக்க போயிருப்பியா அப்படின்னு சொல்லி அவர் மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு எல்லாவற்றையும். அப்போ முதல்ல அகப்பே லவ், செல்ஃப்லெஸ். உனக்குன்னு வாழறதுக்கு ஒன்று நான் அழைக்கலையே, நான் மற்றவங்களுக்காக வாழத்தான ஒன்று அழைச்சேன். க்ரீக்கில் அகப்பே அப்படின்னா வந்து செல்ஃப்லெஸ், அதாவது சுயநலம் இல்லாத ஒரு அன்புன்னு அர்த்தம். செல்ஃபிஷாக இருக்கிறதில்ல, வந்து அந்த அதாவது சுயநலமாக இருக்கிறத சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் சொல்கிறான் பாருங்கள். செல்ஃப். 2வது பார்த்தீங்கன்னா ஃபிலியோன்னு ஒரு க்ரீக் வேர்டு. ஃபிலியோன்னா பிரதர்லி லவ். எப்படின்னா ஒரு சகோதரன் ஒரு தகவரம் சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனை வந்து அவன் சொல்லுவான், நானும் என் அண்ணனும் ஒரே டிஎன்ஏ, ஒரே வயிற்றில் பிறந்தவங்க, ஒரே ரத்தம் அப்படி சொல்லுவான் பாரு. அப்போ சொல்வார், என்னுடைய ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டவள் அல்லவா, நீ உண்மையாலுமே என்னை நேசிச்சுனா மறுபடியும் அந்த ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோடு கூட பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சினா, நீ என்னோடு கூட இருந்தினா நான் என்ன பண்ணுவேன், உன்னை நடத்துவேன். அப்போ அழகாக கீழே சொல்லிட்டு வர்றாரு, சின்ன வயசில் நீ இருக்கும் பொழுது நீ வந்து உன்னுடைய உடைய நீயே உடுத்திக்கிட்டு இருப்ப, உனக்கு இஷ்டமானதெல்லாம் உடுத்துட்டு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போவ. ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ இஷ்டமானது செய்ய முடியாது. எது உனக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தான் நீ செய்ய முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகி அவங்க இஷ்டத்துக்கு நடக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு விடுதலை. அதுதான் உங்களுக்கு விடுதலை. இல்லைன்றால் அது சிறையிருப்பாய் மாறிவிடும். ஆக ஆண்டவர் இங்கே அவன்கிட்ட எதிர்பார்க்கறது, ஒரு நாள் வரும் உனக்கு இஷ்டமான இடத்து இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போவார்கள். அது பயங்கரமாக அவனை அடிக்கப்படுறான்னு நினச்சி பார்த்துருப்பானா, அடித்து பயங்கர மோடடான் என்ற ஒரு சிறைச்சாலை,
அந்த சிறைச்சாலை எனக்கு கரெக்டான நேம் கொஞ்சம் மறந்து போச்சு, மோனடாம். அந்த சிறைச்சாலில் தூக்கி இவனை போட்டுடுறாங்க. எத்தனையோ மாதங்கள் அந்த சிறைச்சாலை அது எப்படின்னா, அந்த சிறைச்சாலை எப்படின்னா, இவன் பிரிட்டோரியம் சிறைச்சாலையில் பவுல் இருக்கான். இவன் சிறைச்சாலை இருக்க சிறைச்சாலை எப்படின்னா, இந்த நீரோ நாட்களில் எல்லாரையும் என்ன பண்ணுவான், எரிப்பான். பிறகு என்ன பண்ணுவான், அந்த தீக்கிரை ஆக்குவான். இது இந்த அனிமல்ஸ் தூக்கி போடலாம், சிங்கம், கரடி, புலி, அதுக்கு தூக்கி போட்டு அதுங்க அப்படியே கொதறி சாகடிக்கும். செத்து போனவங்களெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல குவியலாக போடுவாங்க புதைக்கிறதுக்கு. ஒரு பள்ளத்தில் போட்டு போடுவாங்க. அது இப்போ ஒரு கிணறு மாதிரி இருக்கும், டெத் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் டெத் வெல். அந்த டெத் வெல்லு போட்டு மேலே ஸ்லாப்பு போட்டு மூடிடுவாங்க. அந்த ஸ்லாபில் என்ன பண்ணுறாங்க, இவன் கையை காலை கட்டி உள்ளே வச்சு மூடிடுறாங்க. அவன் அத்தனையும் மாதத்துக்கு திறந்து பார்க்கும்போது அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசிக்குது. அவன் மறிக்க அவன் இஷ்டம் தான் மறிக்க முடியுன்றதை அவன் புரிஞ்சுக்கிறானுங்க. அப்புறம் தான் அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ எப்படி மறிக்க விரும்புகிறாய்? அவன் சொல்கிறான், நான் தலைகீழாய் மறிக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்களா, அப்போ தான் ஆண்டவர் அது முன்னாடியே சொல்லிடுறாரு. அதை வாசிங்க, 19ஆம் வசனம் பார்த்துங்க. இன்னவிதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்க முடியும். இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா. அப்படின்னா பின்பற்றி வா. அப்போ ஆண்டவரை சில சமயத்தில் கிறிஸ்தவர்கள் படும் பாடுகள் ஏன்டா அடிக்கடி நான் உணர்கிற காரியம்னா, எனக்கு வர கஷ்டத்தெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடி அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், இதெல்லாம் ஒரு கஷ்டமா? அப்படி டக்குன்னு போயிடும். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நான் பட்ட பாடுகளை நினச்சி பாருங்க. ஒரு அடி டங்குன்னு ஒரு அடி விழும். அவர் அந்த சாட்டையில் அடிக்கிறான் பாரு, அந்த சவுண்டு அப்படி மாதிரி ஒரு கேட்கும். அதோடு டக்குன்னு எழுந்துடும். வேணாம் ஆண்டவர். அதுபோல் நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். அதை நம்ம மிஸ் பண்ண கூடாது. அப்போ நம்ம பாடுகள் எப்பொழுதுமே தேவனுக்கு மகிமை என்பதை நாம் உணர வேண்டும். கர்த்தர் நமக்கு வேண்டிய இரக்கத்தை அவர் எப்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஏசாயா 40:11 வாசிங்க சீக்கிரமா. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல தந்த மந்தையை மேய்ப்பார். இந்த 5 வருஷங்கள் எப்ரோனை கர்த்தர் ஒரு மேய்ப்பனை போல மேய்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆராதனையில் வருகிறார். தேவனுடைய திட்டங்கள் வருகிறார். இந்த பாஸ்டர் சுந்தரத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். சொன்னாராம், எத்தனையோ வருஷங்கள். என்ன பாஸ்டர் நீங்கள், அது பரவாயில்ல பாஸ்டர், உங்களுக்கு இடம் இருந்துச்சு பாஸ்டர். அந்த விசுவாசிங்க ஒரு நாள் சொல்கிறாங்க, நாங்கள் தெருவில் நடத்துகிறோம் பாஸ்டர், எத்தனையோ வருஷங்கள் தெருவில் நடத்துகிறோம். ஆனால் ஒருத்தவங்க கூட டிராஃபிக் நிறுத்தத்துக்கு கையில் குச்சி வச்சுக்கிட்டு இங்கே பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஆராதனை சுந்தரம் நடத்திட்டு இருப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபையை உபத்திரப்படுத்துகிறார், ஒரு மனுஷனையும் உபத்திரப்படுத்தாத தேவன் ஒரு சபையை உபத்திரப்படுத்துகிறார்ன்றா அந்த சபை மேலே எவ்வளோ ஆண்டவர் தன்னுடைய அன்பை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. மேய்ப்பனை போல தமதை மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகளை சின்ன பிள்ளைங்களை தன் புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவல் ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய கரவல் ஆடுகள்லாம் முதல் ஃப்ளோர்லேயே நின்று விடுகிறது, ஏற முடியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் அவர்களை மெதுவாய் நடத்துவேன். எப்படியா தட்டி தடுமாறியா மேலே நிறைய பேர் வந்துடுறீங்க. நம்ம சர்ச்சில் ஒரு மேரியமான ஒரு அம்மா இருந்துச்சு. உங்களுக்கு பழைய விசுவாசிங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குமா? வெரி குட். தெரியும். அந்த அம்மாவுக்கு வயசு 95 நினைக்கிறேன்லம்மா. 95 வயசு. 95 வயசில் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கோம் இங்கே. 1996-97 அந்த மேரி அம்மா தான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வரும். அங்கே உட்காந்துருக்கும். அந்த வயசு 90 வயசுலேருந்து வர ஆரம்பிச்சு. 95 98 வயசு 100 வயசு தெரியல எனக்கு. அப்போ தான் மறித்து போச்சு அது. எப்படி அவ்வளோ ஏறி டக்கு டக்குன்னு மேலே ஏறி உட்காந்துருக்கோம். அந்த வயசு பார்த்தோம் எல்லாம் அசந்து போயிடுவோம் நாங்கள். அந்த மாதிரி கர்த்தர் பாருங்க, உங்களை ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவே நேசிக்கிறதானா கட்டாயமாக கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அவருடைய கரத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். ஆனால் ஆண்டவருக்கு சொல்கிறார், சார் தேவனுடைய வல்லமையின் அபிஷேகத்தை மேலே கர்த்தர் வச்சுக்கிறார். அதனால தான் சொல்லும்பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். 20:28 பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன்
தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை ஆமா, சபை யாருடைய டிஎன்ஏ? இயேசுடைய டிஎன்ஏ. ஒரு சபைக்கு ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கிறது. என்ன சத்தம்? அதான் இயேசுனுடைய டிஎன்ஏ, ஆண்டவருடைய ரத்தம், தன் சுய ரத்தத்தை கொடுத்து. எப்படி என்ன அர்த்தம்? ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போகுது, அவனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கேட்கும்பொழுது அவங்க கேட்குறாங்க, டாக்டர் பார்த்துட்டோமா, ஓ பாசிட்டிவ் ஒரு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லைனா பி பாசிட்டிவ் ஒரு பாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன பண்ண, ஓடி அதோ எங்கேயும் போயிட்டு போட்டோம், பத்தலமா, இன்னொரு 2 யூனிட் வந்து பிளட் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிளட்டை ஏற்றின உடனே அவன் பழச்சிப்பான். அதுபோல் நரகத்தில் மரித்து போயிருந்த உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ண, தன்னுடைய சுய ரத்தத்தை கொடுத்து உயிரோடு பிழைக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவர் முன்னாடி இருந்த பிளட் போயிடுச்சு, இப்போ கர்த்தர் அவருடைய ரத்தத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் சபை. சுய ரத்தத்தினால சிலுவையில் சம்பாதித்து கொண்ட சபைன்னு அழகாக எழுதுகிறான் பாருங்க. பவுல் எழுதும் பொழுது, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுது குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் சபையை குறித்து வெறும் உற்சாகமாக வந்தால் மாற்றப்படாது, சபையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் சபைக்கு ஒன்றென்றால் கர்த்தர் தேவாதி தேவன் அவை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி அதிகமாக சபைக்கு ஜெபிக்க வேண்டும். நடந்து பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கொடிதான ஓநாய்கள். ஓநாய்கள் என்ன அர்த்தம்? சிங்கம் கூட நேராக வந்து அடித்து சாப்பிட்றோம், இந்த புலி கூட அடித்து சாப்பிட்றோம். இந்த ஓநாய் மாத்திரம் ரொம்ப கன்னிங்காக செய்யும். என்ன செய்யுமா? சண்டைக்கு வரும்பொழுது என்ன செய்யுமா தெரியும்? சொன்னா எங்கே மறந்து போயிடுவீங்களே. ஓனாய் என்ன தெரியுமா பண்ணுமா? சண்டைக்கு பல்ல காமிச்சினே இருக்குமா. அந்த பல்ல காமிக்கும்போது என்ன பண்ணும்? நம்ம பல்லு பெருசாக ஓடுறோம், அது வேற கதை வச்சுக்க. அது பல்ல காமிச்சு ஈன்னு பல்ல காமிச்சினே இருப்பான். அவன் சீரியஸாக கடிக்க போதுன்னு பயந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மண்ணை வாரி விட்டுருமா. டக்குன்னு மண்ணை வாரி அப்படி மண். வேறு எந்த விலங்குக்கும் இல்லாமல் ஒரு கேரக்டர் இந்த ஓநாய்க்கு, உல்ஃபுக்கு இருக்குது. டக்கு மூடுற பிறகு டக்குன்னு பிடிச்சி கழுத்து பிடிச்சி. அது மாதிரி இங்கே யாராவது இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் அப்படி உங்களை வளர்க்கலை. சரி, தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்கு வரும். அது எதை குறிக்கிறது? வேற கள்ள போதகங்கள் டாக்டரினை மாற்றிடுவாங்க. இதான் ரைட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணு போட்டு சிக் 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 அப்படி போட்டு மியூசிக் போட்டால் தான் கடவுள் வருவார். திடீர்னு ஒரு நாள் கடவுள் வரப்போகிறார். இப்படி டாக்டரின்ஸை மாற்றிடுவாங்க. பைபிளை படிக்க விட மாட்டாங்க, வசனத்தை பேச மாட்டாங்க, எப்பொழுது மியூசிக் அது இதில் உங்களை கொண்டு போயிடுவாங்க. கள்ள போதகம். அப்போ தேவனை அறிகிற அறிவு போயிடும், பயம் போயிடும். எல்லாம் எப்படி வாழலாம் அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வராது. இதெல்லாம் கள்ளப்போதகம். அதான் தப்ப விடாத கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சீக்கிரமா. உங்களிலும் சிலர் எழும்பி, அதான் அடுத்து சொல்றாங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று சொல்லிட்டான். பதில மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். நான் அருமையாக உருவாக்கி என்னுடைய போதகத்தை கொடுத்து பைபிளை கொடுத்து எப்படி பேச வேணும்னு நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சீஷர்களை தன்னிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிக்கிற கள்ள ஓநாய்கள் வந்து விடுவார்கள். அல்லேலூயா. டாக்ட்ரின் மிக 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 முக்கியமான ஒன்று. டாக்ட்ரின் வேதாகமத்தை நிறைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேதாகமம் ஒருத்தவன் சொன்னானா, ஐயோ இது பைபிள் இல்லையே, இல்லாத பேசுறாரு. அப்போ ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறதா சபை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைனா கள்ள ஓநாய்கள் வந்து எப்படி பீறி போடுகிறதோ அதுபோல சபையை பீறி போட்டு விடும் அப்படின்னு சொல்லி பவுல் மிக மிக அழகா இந்த சபைக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபைக்காக நாம் பரிதவிக்க வேண்டும். தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான்
நிறைய காரியம் இருக்குது. இப்போது இது ரெண்டாவது காரியத்துக்கு நான் போகிறேன். ஃப்ளாக் ஆஃப் ஈகர்னஸ். ரெண்டாவது, சபை எப்படி இருக்க வேண்டும்? ஃப்ளாக் ஆஃப் காட், தேவனுடைய மந்தை சபை. சபைன்னா தேவனுடைய மந்தை. ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது வார்த்தை பார்க்கும்போது உற்சாகத்தின் மந்தை, ஃப்ளாக் ஆஃப் ஈகர்னஸ். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகமுள்ளதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதுவும் கேள்வி கேட்டால் டக் டக் டக்குன்னு எழுந்து பதில் சொல்லும். அப்படியே உட்காந்து இருக்கக்கூடாது. நம்ம கிளம்பும்போதே ஒரு உற்சாகத்தோடு கிளம்பு. இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த ஒரு பெரிய வாஞ்சை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய ரியல் லைஃப்பில் எவ்வளோ உற்சாகம் இருக்குதோ அதை பார்க்கலும் 10 மடங்கு 100 மடங்கு சபையின் மேலே உற்சாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறான் பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொல்லும்பொழுது ஒரு பெரிய கிங்கு, ஒரு பெரிய ராட்சியத்தினுடைய கிங்கு சொல்கிறான், சபானா எனக்கு சந்தோஷம், என் கால்கள் அதில் நிற்கலாயிட்டு. என்ன அருமையாக எழுதுறான் அந்த வார்த்தையில். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னை யாரும் தேற்ற வேணாம், கோலும் தடியும் தேற்றுறான் பார். அப்படின்னு அர்த்தம். அடித்து ஓச்சாதான் என்ன தேத்துவார், சரி பண்ணுவார். நான் என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு கோல் தடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோல் தடி, தடி உதைக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, டிசிப்ளின் பண்ணுறதுக்கு, கோல் போஷிக்கிறதுக்கு. அது தலையை தழை இருக்குதுன்னா, மரத்தலுக்கு தழைனா அதை பிடிச்சி அந்த கோலால் தான் அந்த மேய்ப்பனின் கோல்னு சொல்லுவாங்க. அந்த கோலால் வளைஞ்சிருக்கும் அந்த மேய்ப்பனின் கோல். அதுதான் அந்த கிளையை இழுத்து அந்த ஆட்டு காமிப்பாங்க. அந்த ஆடு அப்படியே நின்று அந்த சாப்பிடும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தள்ளி விட்டுருவீங்களே, அந்த ஆடு என்ன பண்ண அப்படியே 2 காலில் நின்று அப்படி குடிக்கும். இது இழுத்து கொடுப்பார் அவர் அப்படி போஷிக்கும். எப்படிலாம் செய்கிறான் பார். இங்கே மேய்க்கிறான், தண்ணி கொண்டு காமிக்கிறான், அதுக்கப்புறம் மரக்கிளைகளை காமிக்கிறான். இப்படி அந்த ஆடுகளை போஷித்து அந்த ஆடுகளை நேர்த்தி உள்ளதாக மாற்றுவேன். அந்த ஆடுகளில் ஸ்பாட்லெஸ் ஆடுகளை கண்டுபிடிப்பான், அதை பலிக்கு வச்சுருப்பான். அது ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ காரியங்கள் செய்கிறதுனால தன்னுடைய பிறப்பை முதல்ல மேய்ப்பர்களுக்கு அவர் அறிவிக்கின்றார். எவ்வளோ பெரிய பயங்கரம், எவ்வளோ பெரிய ராஜா, வானத்தையும் பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கியவர், பூமியை உருவாக்கியவர். எல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஆதியாகம புத்தகத்தில் எல்லாத்தையும் போட்டிருக்குது. அப்படியே ஜலம் ஒரு இடத்தில் சேர கடவுதுன்றாரு. இது பறவைகள் எல்லாத்தையும் அப்படியே படைக்கிறாரு. எல்லாத்தையும் படைப்பை பற்றி, கிரியேஷனை பற்றி 1ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ செஞ்ச ஆண்டவர் தன்னுடைய பிறப்பு, நம்ம பர்த்டே கொண்டாடுறதுக்கு படாத பாடு என்னென்ன பண்ணுறோம். நம்ம பர்த்டேக்கு பார்க்குறேன் நான், எல்லாம் கொஞ்சம் நல்லா பணம் வச்சுருக்கோங்க கொண்டாடுறதோட பணம் இல்லாதவங்க நல்லா கொண்டாடுறாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன இது பணம் வச்சுருக்க கூட கொண்டாட மாட்டேன், இப்படி எல்லோரும் கூப்பிடுங்களேன். எல்லாம் கலெக்ஷன் தான் பாஸ்டர். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, அது விடுக்கு பரவாயில்ல, வச்சுக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன், பரிசுத்தாவியானவர் தேவன். அப்போது அவருடைய பிறப்பை என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்க்கிற இரவு விழித்திருக்கிற மற்றவங்களாம் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான், ஜாலியாக இருப்பான். ஒரு கிங் எப்படி இருப்பான், ஒரு பிரபு எப்படி இருப்பான், பெரிய ஆள் இருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆடு மேய்க்கிற இரவும் பகல் ஓநாய்கள் வந்து மந்தி பீறி போடாவண்ணும் இரவு பகல் காத்திருக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு தன்னுடைய பிறப்பை கூறுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் போய் நற்செய்தியாக இருக்கு, அவங்க அம்பாசிடர் ஆயிடுறாங்க, அவங்க சோல்ஜர் ஆயிடுறாங்க, ஸ்தானாதிபதிகளாக மாறி விடுகிறார்கள். பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம், இயேசுவினுடைய பிறப்பை ஆண்டவர் முதல்ல மேய்ப்பர்களுக்கு கொடுக்குறார். அதுபோல் கர்த்தர் உங்களெல்லாம் எப்படி பார்க்குறாரு, அங்கே உங்களை மேய்ப்பர்களாய் பார்க்கிறார். மேய்ப்பர்கள்லாம் என்ன அர்த்தம்னா, யார் யாரெல்லாம் இயேசுவினுடைய வழிக்கு நீங்கள் நடத்திருக்கீங்களோ நீங்கள்லாம் மேய்ப்பர்கள். ஹல்லேலூயா. பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் உதவி செய்வோம், பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கும் கஷ்டமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து நம்மை மறந்து இயேசு கணித்து திரிந்தனரே. உசித நன்மைகள் நிறைந்து நம்மை மறந்து இயேசு கணித்து திரிந்தனரே.
1 கொரிந்தியர் 9:16-17 பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக. சுவிசேஷம் பிரசங்கில் தான் எனக்கு ஐயோ. பார்த்தீங்களா? அப்போது நாம் ஒவ்வொரு மேலும், நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ணான்னு சொல்லுவேன், நீ டாக்டராக இருந்தால் கர்த்தர் உன்னை, ஆண்டவர் உன்னை வந்து ஒரு டாக்டர் ஊழியக்காரனாக வச்சிருக்கிறார். ஒரு என்ஜினியராக இருந்தால் கர்த்தர் உன்னை என்ஜினியர் ஊழியக்காரனாக வச்சிருக்கிறார். ஒரு டீச்சராக ப்ரொஃபஸராக இருந்தால் கர்த்தர் அந்த இடத்துல ப்ரொஃபஸராக இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு கலெக்டராக இருந்தால் நீ அங்கே ஊழியம் செய்வோம், கூட இருக்கிற அடுத்த எல்லாருக்கும் நீ இயேசுவை பற்றி சொல்வதற்காக கர்த்தர் உன்னை கவர்மெண்ட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பைபிள் எடுத்துகிட்டு பாஸ்டர் எடிசன் வரணும்னு இல்லை. அல்லேலூயா. உங்களை எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே உங்களை ஊழியக்காரங்களாக வச்சிருக்கிறாரு. 10 முறை சொல்லுங்கள், அப்படி கையை வச்சு, ஆண்டவரே என்னை எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அங்கே என்ன ஊழியக்காரனாக வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று பெரிய ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணாலும் அது பரலோகத்தில் சந்தோஷத்தை கொடுக்குற, நீ பரலோகத்தையே சந்தோஷத்தை படுத்தி விடுகிறாய். அப்போ அவர் சொல்கிறாரு, என் மேலே விழுந்த கடமை. அருமையான வார்த்தைகளில், என் மேலே விழுந்த கடமை. Hallelujah. I have nothing to boast, for necessity is laid upon me. Laid upon me. என் மேலே விழுந்த கடமைன்னு சொல்கிறான். இதாண்டா என் கடமை. சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது கடமை இல்லை, இதுதான் என்னுடைய கடமை. Hallelujah. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம சொல்றான் பாருங்க. 17ஆம் வசனம், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமா இல்லாதவனாய் செய்தாலும் உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. எனக்கென்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்டூவர்ட்ஷிப். உக்ரானத்தும்னா ஸ்டூவர்ட்ஷிப். ஒரு மேனேஜராக கர்த்தர் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. சொல்றது ஸ்டூவர்ட்ஷிப்னா என்ன? ஸ்டூவர்ட்னா மேனேஜர் மாதிரி ஒரு பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்கீங்க. பொறுப்பை நான் என்ன பண்ணுறோம், பொறுப்போடு கூட நான் செய்ய என்னை தகுதிப்படுத்தும். எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய திட்டங்களை அவன் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. சரி, 3வது பாயிண்ட்டுக்கு போவோம். நிறைய இருக்குது. நீ ஃப்ளாக் ஆஃப் எக்ஸாம்பிள், நீ உதாரணத்தின் மந்தையாய் மாற வேண்டும். அப்புறம் எக்ஸாம்பிள், 2வது என்னன்னா எக்ஸாம்பிள். சரி வாசிங்க. சுதந்திரத்தை 3வது வசனமா, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவராக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான போதும். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு மந்தையில் கடவுள் உங்களை எப்படி காங்கிரிகேஷன், மந்தைன்னா ஃப்ளாக்னா காங்கிரிகேஷன், இல்லை குரூப் ஆஃப் அனிமல்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மந்தை. எந்த ஆடுகள் எல்லாம் ஒரு 10-20 ஆடுகள் சேர்ந்து ஒரு மந்தை. அதுபோல் சபை என்பது சர்ச். மந்தைன்னா வந்து ஃப்ளாக்னா வந்து தேவனுடைய சபையை குறிக்கிறது. அப்போது அந்த மந்தையில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தேவன் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் எதை செய்ய வேண்டுமோ அதை எனக்கு போதித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதாவது சுதந்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இருமாப்பாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருங்கள். நான் ஜெபிச்சா நீ காணாமல் போயிடுவ. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் மட்டும் முழங்கால் போட்டேன் நீ காணாமல் போயிடுவ. நீ தான் காணாமல் போவ. போடுற முழங்காலே தப்பாச்சு, உனக்கு முழங்கால கொடுத்தது தப்பு சொல்லக்கூடாது. உன் ஜெபம் மற்றவங்களை ரட்சிக்கிறதா இருக்க வேண்டும். உன் ஜெபம் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த ஜெபத்தை தேவன் கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சபிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டில் நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் வருமானு ஆண்டவர் கேட்குறார். நம்முடைய பிள்ளைகளையோ யாரையும் சாபத்துக்கு ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே என் மேலே எது பண்ணாலும் கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுவீர்கள் ஆண்டவரே. என்னுடைய வேலை உங்களுடைய ராட்சியத்தை கட்டுகிற வேலை ஆண்டவரே. உதாரணம், எக்ஸாம்பிள் மிக அதை என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை என்ன எக்ஸாம்பிளாக வச்சுருக்கீங்க ஆண்டவரே. நான் எதை செய்கிறனோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகப்படுது. நாம் செய்கிறது தப்பு செஞ்சால் தப்பு ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம நல்லது செஞ்சால் நல்லது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்ன டீச் பண்ண போகிறீங்க, உங்களை பார்த்தா இந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன்.
ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தை பிலிப்பியர் 3:17 எழுதுறான் பாருங்க. மந்தைக்கு மாதிரிகளாய் சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அவன் அழகா சொல்றான், brethren, join in following my example and note those who so walk as you have us for a pattern. நான் ஒரு பேட்டர்னாக இருக்கிறேன். அதாவது நீ ஒரு எக்ஸாம்பிளாக மாறணும்னா நீ அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக இருந்தவன்னா என்ன பண்ண வேண்டும்? ஃபாலோ பண்ணணும். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்கிறான். அவன் இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எனக்கு ரொம்ப அடிக்கடி பிடிக்கும். ஏன்னா என் பேர் தானே அவர். அதனால் அவன் வந்து அவருடைய ஃபேக்ட்ரி அப்படியே எரிஞ்சு போச்சான். என்னங்க உங்கள் ஃபேக்ட்ரி எரிஞ்சு போச்சு அப்படின்னா அவர் சொன்னான், லீடர்ஸ் ஆர் நாட் கோயிங் த்ரூ த ப்ராசஸ் பட் க்ரோ த்ரூ த ப்ராசஸ்ன்னாரான். கோ த்ரூ த ப்ராசஸில் க்ரோயிங் த்ரூ த ப்ராசஸ். கோ த்ரூ த ப்ராசஸ்னா உபத்திரத்தில் போகிறவங்க இல்லை, உபத்திரத்தில் வளர்றவங்க. ஏன்னா பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட், பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதுதான் அவர் மறுபடியும் திரும்ப 1800 முறையே என்னமோ 1000க்கு மேலே ஃபெயிலியர் ஆகிருக்காராம். இப்போது எடிசன்ன்ற நேமில் 1800 பேட்டன் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்போ பார்த்தோம் 1800 பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது அவர் பேட்டனில். 1000க்கு மேலே ஃபெயிலியர் ஆகிருக்காரு. ஆனால் 1800க்கு மேலே அவருடைய கம்பெனியில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. எடிசன்ற பேரில் அவ்வளோ சயின்டிஸ்ட்டுங்க அவ்வளோ பேர் உருவாகிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு. இத்தனையும் காது சரியா அப்படின்றவர் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஆனால் கடவுள் தேவன் என்ன பண்ணுறாரு? அவரை உயர்த்துகிறார். எடிசன்னாவே வெளிச்சன்னு அர்த்தம். அவர் தான் இந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்ச. தட்டினா அவருடைய லைட் எரியுது பாரு. அதுக்கு எவ்வளோ பெரிய பயங்கரமான இன்வென்ஷனில் நினச்சி கூட பார்க்கவே முடியல. அவன் 1600 வருஷம் வரலையும் 1600 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி 4000. ஸோ 5600 இயர்ஸ் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. சிக்கி முக்கி கல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா? லைட்டு வந்துச்சு. எல்லாம் திரியை ஏற்றி படிக்கிறான். எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு ஃப்ராக்ஷனில் எல்லாத்தையும் மாற்றிடுறார். ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். இதுதான் நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு உதாரணமாக வச்சு சொல்லுங்கள். கர்த்தர் நான் வாழ்கிற நாட்கள்லாம் கர்த்தர் எனக்கு உதாரணமாக வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கம் தப்பி நடப்போர் இயேசு வழிக்குள் வந்திட செய்திடுவோம். பிலிப்பியன்ஸ் 3:17 வாசியன்ல பின்பற்றுவர்களாகி வழிகாட்டி நடக்கிற மாதிரிகளாய் நோக்குங்கள். ஏன்னா அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவன் கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு பகைஞ்சல் என்று உங்களுக்கு அநேகர் இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள், தயவுகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானுடைய பிரசன்னத்தின் அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். 4வது காரியத்துக்கு போவோம். 4வது காரியம், ஃப்ளாக் ஆஃப் சீஃப் ஷெப்பர்ட். நம்முடைய மந்தை ஒரு சர்ச்சுன்றது ஒரு பாஸ்டருடைய இதில், ஒரு சர்ச்சுன்றது ஒரு ஆர்கனைசேஷனில், அது இயேசுனுடைய மந்தை. அந்த மந்தைக்கு யார் சீஃப் ஷெப்பர்டாக இருக்கிறார், மந்தையின் தலைவனாக இருக்கிறார்? இயேசு ஒருவரே அந்த மந்தையினுடைய தலைவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மந்தையின் தலைவன். இப்போ நான் உங்களை வழி நடத்த முடியும், நான் உங்களை போஷிக்க கூட முடியாது. ஆனால் இந்த தேவன் உங்களை போஷிக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கே உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சீஃப் ஷெப்பர்டுக்குள்ள இந்த பாஸ்டர் மேய்ப்பன் ஷெப்பர்டு அடங்கி இருக்க வேண்டும் முதல்ல. பிறகு சபை அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தோடு அதை செயல்படுத்தி நினச்சி பார்க்க முடியல. பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் அருமையாக உலகம் எங்கிலும் எவ்வளோ உபத்திரவம் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது, அதன் மத்தியில்
சபையை கர்த்தர் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய சபை மூடப்பட்டுச்சு, 5 வருஷம் ஆச்சு நம்ம சர்ச் மூடப்பட்டு. ஆனாலும் கூட நம்முடைய சபையின் மேலே தேவன் கண்ணோக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே இல்லை, எனக்கு இருக்குது ஜாஸ்தி. எனக்கு உற்சாகம் குறையவே குறை, இன்னும் 10 மடங்கு நான் ஜாஸ்தி போவேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துடைய பிளான் என்ன? 28 ஸ்டேட்டில் பெண்டிகாஸ்டல் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்பட வேண்டும். நேற்றே வீடியோ போட்டு ஹோல் இந்தியா அலர்ட் பண்ணுவேன். 21 ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்த மாதம் நான் இதுக்கு மணிப்பூர் போகிறேன். 4 மணிப்பூர், அப்புறம் வந்து நாகாலாந்து, இன்னொரு ஸ்டேட், 3 ஸ்டேட்டில் டயசிஸ் ஆரம்பிக்கிறோம். 150 பாஸ்டர்ஸ் டயசிஸ் ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் அப்போ சொன்னாங்க, 8 மணி நேரம் பாஸ்டர், இங்கேருந்து இம்பால்லேருந்து இறங்கி நீங்கள் வந்து அங்கே 8 மணி 12 மணி நேரம் கூட நான் வரேன்னே, வயசாக ஆயிடுச்சு. அண்ணா ரொம்ப தூரண்ணே, உங்களால் என்ன அங்கே ஃப்ளைட்டு ஏர்போர்ட் இல்லைண்ணா, பரவாயில்லப்பா, போகலாம்ப்பா, ஜாலியாக போகலாம்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நாங்கள் டேட்டு கொடுத்தேன். 2 3 6 மாதமாக என்கிட்ட கேட்டு டேட் வாங்கி. அப்போது ஆண்டவர் என்ன கண்ண, இந்த 28 ஸ்டேட்டில் கர்த்தர் இந்த உபத்திரவத்தில் நம்முடைய சபையை, நான் என்னை உயர்த்தினான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நம்முடைய சபை நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் தேவன், எடிசனா யார்? எப்ரோன் சர்ச், அப்படி தானே தெரியும் இல்லையா? எடிசனா எப்ரோன் சர்ச். இப்போ 28 ஸ்டேட்டில் யாரும் செய்யாத கர்த்தர் செய்ய வச்சிட்டார்ல. ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த நாட்களில் 30-40 வருஷம் ஓவன் சாம்ஸ் வந்து அவங்களோட ட்ரீம். நம்ம இந்த தமிழ்நாட்டை மட்டும் தாண்ட முடியும் நினச்சாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு இல்லை, 28 ஸ்டேட்டை தாண்டியாச்சு. கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் நினைத்து பார்ப்பதற்கு மேலே பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை சொல்லும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இனிக்கு உனக்கு வெள்ளியும் பொன்னியும் தரமாட்டேன், ஆனால் என்னையே உனக்கு நான் கொடுத்து விட்டேன். நீ சுமக்க வேண்டியது வெள்ளியும் பொண்ணு இல்லை, நீ சுமக்க வேண்டியது என்ன சுமந்துக்கோ, உன்னை எல்லா இடத்திலும் நான் கொண்டு செல்வேன். அதுதான் கர்த்தர் இப்பொழுது செய்து கொண்ட. சபை மறுரூபப்பட வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும். கர்த்தர் அடுத்த நிலைக்கு சபையை கொண்டு செல்கின்றார். ஹல்லேலூயா. இயேசுவுடைய வருகையில் நம்முடைய சபை அத்தனை பேர்களும் காணப்பட வேண்டும். சபை வைராக்கியமுள்ளதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சொங்கி மாதிரி வந்துட்டு போகக்கூடாது. நல்லா தைரியமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், மாதிரிகளாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய சபை, பிரதான மேய்ப்பனுடைய சபை. அந்த உணர்வு நமக்கு இருக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். பர்திலோமேன்னு ஒருத்தர் இருந்தார், சீஷன். அந்த பர்திலோமே சீஷன் வாசன் சொல்லிட்டு அப்புறம் முடிக்கிறார். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எப்படி செஞ்சா? நீங்கள் கர்த்தருடைய மந்தையாக இருந்து, ஃப்ளாக் ஆஃப் காட் இல்லை, கர்த்தருடைய மந்தையாக இருந்து உற்சாகத்தின் மந்தையாக மாறி, எக்ஸாம்பிள் உதாரணத்தின் மந்தையாக மாறி, பிறகு பிரதான மேய்ப்பின் மந்தையாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மகிமையுள்ள கிரீடம், கிரவுன் ஆஃப் க்ளோரி தருவாராம். வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. சரி பாருங்க, 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் வாசிங்க. என்னம்மா தடுமாறுற? பந்தயத்துக்கு மேல இருக்கு இதெல்லாம் அடுப்பது, அதை படம் இதை படி, இதெல்லாம் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்ற, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பாங்க. ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறான், ஒரு ஹை ஜம்ப் பண்ணுறான். ஹை ஜம்ப் பண்ணுற ஆளுக்கு வந்து 115-200 கிலோ, 155-200 கிலோ வெயிட் இருக்குது. அவர் ஹை ஜம்ப் பண்ண முடியுமா? இவர் மேலே தான் நம்ம ஹை ஜம்ப் பண்ண முடியும். வெயிட்டு இப்போ மேலே. அப்போ என்ன பண்ணுறான்? சாப்பிட மாட்டான், இது செய்ய மாட்டான், பயங்கரமாக ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கான், ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுறான், ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டான், எப்படி இச்சை அடக்கமாக இருக்கிறான். அப்போது உலகத்தில் அழிவுள்ள கிரீடத்தை, அந்த மெடல் வாங்கிறதுக்கு அவ்வளோ பண்ணுறானே, நான் பரலோகத்தில் வாடாத ஒரு க்ரௌன் ஆஃப் க்ளோரியை கொடுக்க போகிறேன்னு நீ எவ்வளோ இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக கம்பேர் பண்ணுறான் பாருங்க, எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்க பவுல். என்ன நாலேஜ் பாருங்கள், பயங்கரமான நாலேஜ், யோசிச்சு கூட முடிக்கல. அப்படியே
தன்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படியே ஹெவனோட கம்பேர் பண்ணுறான் பியூட்டிஃபுல்லாக. அழிவுள்ள கிரீடத்தை பெறும் அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி 5 கிரீடங்கள் இருக்குது. என்னென்ன கிரீடங்கள்? த இம்பெரிஷபிள் க்ரௌன், அழிவில்லாத கிரீடம் ஒன்று இருக்குது. அது 1 கொரிந்தியர் 9:24. க்ரௌன் ஆஃப் ரிஜாய்சிங் அப்படின்னா சந்தோஷத்தின் கிரீடம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் க்ரௌன் ஆஃப் க்ளோரின்னு ஒன்று இருக்குது, அதான் மகிமையின் கிரீடம். 4வது க்ரௌன் ஆஃப் ரைச்சஸ், நீதியின் கிரீடம் ஒன்று இருக்குது. 5 க்ரௌன் ஆஃப் லைஃப், ஆனால் வாழ்வின் கிரீடம். 5 கிரீடங்களை குறித்து இந்த வேதாகமும் சொல்லப்பட்டிருக்குது. ஆக கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அழிவில்லாத கிரீடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல அநேகரை நீதிக்குட்பவர்கள், நீதிக்குட்ப நட்சத்திரங்களைப் போல என் சதா காலங்களிலும் பிரகாசித்து கொண்டிருப்பார். பர்துலேமின் நான் சொல்லி முடிக்கிறேன். பர்துலேமின் ஒரு அருமையான சீஷன் இருந்தால, அந்த சீஷனை வந்து அந்த கிங் வந்து பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு சொல்கிறான், உன்னுடைய சரீரத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன், எரிக்க போகிறேன். ஏன் எரிக்க போகிறேன் தெரியுமா? நீ என்னுடைய பிரதர், அர்மேனியன் கிங்கு, இவன் எங்கள் பிரதர், என்னுடைய எல்டர் பிரதரை நீ சுவிசேஷம் சொல்லி நீ மாற்றிட்ட. உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னுடைய சரீரத்தை எரிக்க போகிறேன். 1. 2வது, இந்த காலில் கயிறுகளை கட்ட போகிறேன். 4 பக்கமும் கையில் கட்டி 4 பக்கமும் இழுக்க போகிறேன். அப்பொழுது 4 அதாவது உன்னுடைய கை கால் தனித்தனியாக பிச்சுட்டு போகும், உன் கால்கள் பேய்த்து கொண்டு போகும், உன் சரீரம் மாத்திரம் இங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அவன் சொல்கிறான், அதுதான் என் விருப்பம். தேவனுக்கு எவ்வளோ மகிமைப்பட கர்த்தரை நான் வச்சிருக்காரோ தேவனுக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லி முடிக்கிறான். அதே போலவே இவனுடைய கை கால்கள் எல்லாம் இழுக்கப்பட்டு ரத்தம் அப்படியே ஆறாங்க மரித்து போகின்றான். பரலோகம் அவனை மகிமைப்படுத்துகிறது. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சுவிசேஷம் நம்ம கையில் வர்றதுக்கு. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு, இன்றைக்கு நம்ம சபையில் தேவனுடைய பிள்ளைய ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய வைராக்கியம், விசுவாசம். நான் எப்படி மரித்தாலும் கர்த்தர் என்னை ஒரு நாள் உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் 4 காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. 1 என்ன சொன்னார்? ஆண்டவர் தன்னுடைய சபையை செல்ஃப்லெஸ், சுயநலமற்ற சேவை, சுயநலம் இல்லாத செல்ஃப்லெஸ் சர்வீஸ், சுயநலமற்ற சேவை என்ன செய்வோம்? 3, தேவனின் மந்தையாய் மாற வேண்டும், உற்சாகத்தின் மந்தையாய் மாற வேண்டும், உதாரணத்தின் மந்தையாய் மாற வேண்டும், பிரதான மேய்ப்பனின் மந்தையாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அப்படியே